அக்கிலியனும் ஆண்ட சாதிகளை அடக்க ஒடுக்க பிறந்து விட்டானா? இவனுக்கு என்னை அடக்குகிற அளவு இவனுக்கு திமிர் வந்து விட்டதா? இவனை நாம் ஒரு கை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி தேவேந்திர ராஜாவை கடுமையாக அருவாளை வைத்து தாக்கியிருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், சாதி தமிழ்நாட்டிலே தலைவிரித்தோடு ஆடிக்கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய நெல்லை மாவட்ட காவல்துறை கிட்டத்தட்ட வனத்துறையிலே அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க. வனத்துறை வந்து அமைச்சர்கள் சுற்றுலா போவாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வனத்துறையோட பணியை தமிழ்நாடு காவல்துறை செய்து கொண்டே இருக்கிறது. சும்மா போறது, வேடிக்கை பார்க்கிறது, அப்படியே வந்துடுறது. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நெல்லை மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 300 கொலைகள் நடந்திருக்கிறேன். அந்த 300 கொலைகளில் 60 சிறார்கள், 60 சிறுவர்கள், 60 சிறுவர்களில் 40 தலித் சிறுவர்கள். பட்டியலை பாருங்க, 40 தலித் சிறுவர்கள். இன்று வரை இவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. இன்று வரை இவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. இடத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு உளவுத்துறைக்கு தெரியாதா? ஒரு வன்கொடுமை புகார் கொடுத்த உடனே இங்க இருக்கக்கூடிய மாவட்ட கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியரும் வன்கொடுமை நடந்த பகுதிக்கு போகணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஆறுமுக சேர்வை வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற வழக்கில் வந்து மிக தெளிவாக சொல்றாங்க. உச்சநீதிமன்ற வழக்குங்க இது. ஆனா அந்த வழக்கு, அந்த தீர்ப்புலாம் என் மயிருக்கு சமம் அப்படின்னு காவல்துறை என்ன செய்யறாங்க? அதை காலில் போட்டு மிதிச்சுக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியா காவல்துறை வந்து வேணுமனே வன்கொடுமை வழக்குகளை வந்து அலட்சியமா கையாளுறதுனால, அந்த புகாரை வந்து ஒரு சாதிய மனப்பான்மையோட நடத்துறதுனால தான் என்ன நடக்கு? இந்த இடத்துல வன்கொடுமை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா திருநெல்வேலி நாங்குநேரியில சின்னத்துறை என்கிற ஒரு மாணவன் இதே போல படுகொலை செய்ய முயற்சி செய்தார்கள். அந்த படுகொலை செய்ய முயற்சி செய்த போது நெல்லை மருத்துவக் கல்லூரியில அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு பிறகு அந்த மாணவன் அதிலிருந்து மீண்டும் ஒரு நல்ல கல்வியை பெற்று இன்றைக்கு அவர் அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்றிருக்கிறார். அதே போல கோவில்பட்டியில இருக்கக்கூடிய சிதம்பராபுரம் என்கிற ஒரு ஊரில இதே மாதிரி தான் ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்த ஒரு பையன் அங்க இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களோட சகஜமா பழகுறான்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அந்த பள்ளி மாணவனுடைய மாற்று சாதி மாணவனுடைய தாய் தகப்பனும் வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே வாத்தியாருக்கு முன்னாடி போய் அடிச்சாங்க. ரொம்ப கிடையாது, நாங்க வெளியில எங்கிட்டோ ஆந்திராவில் நடந்ததையோ இல்லைன்னா டெல்லியில நடக்கிறதையோ குஜராத்தில் நடக்கிறதையோ சொல்லல. இந்த இருக்கிற கோவில்பட்டியில நடந்த சம்பவத்தை நாங்க சொல்றோம். அந்த சம்பவத்திலையும் பாத்தீங்கன்னா காவல்துறை அவங்களுக்கு சாதகமாக தான் இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா காவல்துறை சாதி வெறியர்களுக்கு சாதகம்